அரசியை பழி வாங்குறதா நினைச்சு கடைசியில அரசிக்கிட்டே குமார் வந்து மாட்டிக்கிட்டு புது புது பிரச்சனையா கிரியேட் பண்ணி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி இந்த அரசியே வந்துட்டு குமாரை போய் முத்துவேலுக்கிட்டே மாட்டி வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க மார்னிங் வாக்கிங் போயிட்டு வரப்ப குமார் பார்த்து பேசுற ராஜீவ் வந்துட்டு நீ ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா அது எனக்கு தான் பிரச்சனையா மாறும். நீ அங்க அரசியை குடும்பப்படுத்திட்டு இருந்தேன்னா இங்க வீட்டுல என்ன கதிர் குடும்பப்படுத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால நீ தயவுசெய்து அரசிக்கு எந்த ஒரு கொடுமையுமே பண்ணிராத அப்படி சொல்லிட்டு ராஜீவே வந்து இப்படி ஒரு பொய்ய சொன்னாவது வந்து குமாரோட மனசு மாறும் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்திருந்தாங்க. ஆனா இது குமார் வந்து தனக்கு சாதகமா நினைச்சுக்கிட்டு அப்ப நம்ம அரசியை கொடுமைப்படுத்தணும்னா இப்ப பாண்டியன் வீட்டு ஆளுங்க வருத்தப்படுறது மட்டும் இல்லாம நம்மளே பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இந்த கதிர் வந்து ராஜியை கொடுமைப்படுத்துவான். ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்ச மாதிரி ஆயிரும். இப்ப ராஜியை நமக்கு ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர குமார் வந்துட்டு ரூம்குள்ள வந்ததுமே அரசிக்கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்காக போறாங்க. ஆனா ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருந்த அரசி வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, எனக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்களா, உங்க அம்மா எடுத்து கொடுத்த 3-4 ட்ரெஸ் வச்சு நான் எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், நீங்க முறைப்படி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க தான் என்னை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டு வந்துட்டீங்க, என்னால எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்க முடியும், நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமார் வந்துட்டு நான் எதுக்கு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும், என்னால வாங்கி தர முடியாது அப்படி சொல்லி கத்திட்டு இருக்காரு. நீங்க தான் எனக்கு தொட்டு தாலி கட்டினீங்க, அப்ப நீங்க தான் எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும், நீங்க தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசு வந்து ரொம்ப உரிமையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குமார் வந்துட்டு நான் எங்க உனக்கு தாலி கட்டினேன், வீட்டுல இருக்க எல்லாரையும் ஊர்க்காரங்களையும் நீ நம்ப வைக்கலாம், கடைசியில அதே பொய்ய சொல்லி எனவே ஏமாத்த பாக்குறியா, நான் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்பு அந்த கார்ல தாலியை வச்சுட்டு இறங்கினதா, எப்பயுமே எந்த ஒரு பொருளையுமே நான் தவற விடவே மாட்டேன், அன்னைக்கு யதார்த்தமா நான் வச்சுட்டு வந்த தாலினால தானே இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கு, அந்த தாலி எடுத்து உங்க இடத்துல மாட்டிக்கிட்டு வீட்டாளில நம்ப வச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்கிட்டக்கே வந்து தைரியமா நான் தான் அந்த தாலியை கட்டினேன்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உனக்குலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என்னால வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படி சொல்லி குமார் மிரட்டிட்டு இருக்காரு. நீங்க மட்டும் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரலனா பழி நான் போய் உங்க பெரியப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன், அப்புறம் அவர்கிட்ட உங்களுக்கு தான் திட்டு விழுங்க பாத்துங்க அப்படி சொல்லி அரசி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ போய் என்ன சொல்றது, நானே போய் உண்மையெல்லாம் சொல்றேன், நான் தாலி கட்டவே இல்லைங்கிற உண்மையை இப்பயே நான் போய் பெரியப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அவசரமா ரூம் விட்டு வெளியே வர போறாரு. பின்னாடியே வர அரசியுமே வந்து நீங்களும் போய் உண்மையை சொல்லுங்க, நானுமே வந்து உண்மையை சொல்றேன், இவர் தாலியும் கட்டிட்டு என்னை வச்சு வாழ முடியாம இப்படி போய் பேசுறான்னு சொல்லி நான் சொல்லுவேன், யார் சொல்றதை நம்புவாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லி அரசியுமே தைரியமா வராங்க. இன்னொரு பக்கம் காலையிலே வந்து ராஜி ஒரு பக்கம் குமார் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டாங்க. கண்டிப்பா குமார் இதெல்லாம் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு அவங்க அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதனால முத்துவேலுமே வந்து இந்த குமாரை கூப்பிட்டு கண்டிச்சு வைக்கலாம், அப்பதான் வந்து அந்த பாண்டியன் வீட்டுல நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சிருந்தாரு. அதுக்காக கரெக்டா அவருமே வந்து கதவுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ராஜி சொன்ன மாதிரியே குமார் வந்து அரசி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டே ரூம் கதவை திறக்கிறாரு. டோரை திறந்து வெளியே பார்த்தனா முத்துவேல் வந்து வாசல்லே நிக்கிறாரு. இது பார்த்ததுமே குமார் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதையுமே கேட்காம முத்துவேல் வந்து நான் அவங்ககிட்ட தனியா பேசணும் கீழே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. பதட்டமாவே கூட போற குமாருமே வந்து பெரியப்பா என்ன சொல்ல போறான்னு தெரியல சொல்லி ரொம்பவே பயத்தோடயே தான் கீழே போறாரு. முத்துவேல குமார் ஒன்னா வரத பார்த்ததுமே சக்திவேலுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்னடா ஆச்சு, எதுவும் புது பிரச்சனையா, எதுக்கு அவனை பெரியப்பா கூப்பிட்டாரு அப்படி சொல்லி சக்திவேலுமே கேட்கிறாரு. குமாரே வந்து பயத்தோட உட்கார்ந்திருக்காரு. எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியலப்பா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, பெரியப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் முத்துவேல் வந்து குமார் கிட்ட நீ அரசியை விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா நல்லபடியா வச்சு வாழணும், நீ பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சதுல எந்த தப்புமே கிடையாது, நம்ம அனுபவிச்ச வேதனையை அந்த பாண்டியன் அனுபவிக்கணும் அப்படி சொல்லி நினைச்சதுல எந்த தப்புமே கிடையாது, அது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்குவேன், அதுக்காக நான் சந்தோஷப்பட்டேன் தான் இல்லைன்னா சொல்லல, ஆனா நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீ அந்த பொண்ணை வச்சு நல்லபடியா வாழணும், ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த கதிர் என்ன கொடுமையா படுத்திக்கிட்டு இருக்கான், ராஜிக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து ராஜியை நல்லபடியா தானே வச்சு பாத்துக்கிறான், அப்படி இருக்கிறப்ப நீ அதே வேலையை தானே செய்யணும், என்னதான் கதிர் வந்து நம்ம வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலுமே அவன் ராஜியை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறான், அவனோட புத்தியில உனக்கு கொஞ்சமா இருந்தா நீ அரசி இப்படி எல்லாம் குடும்பப்படுத்திக்கிட்டு இருப்பியா, அரசி கூட நல்லபடியா சேர்ந்து வாழணும், ரெண்டு பேர் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும் சொல்லி தான் அரசியை தொட்டு தாலி கட்டினேன், அப்புறம் எதுக்கு அரசியை போட்டு நீ குடும்பப்படுத்திட்டு இருக்கிற அப்படி சொல்லி முத்தியில வந்து டைரக்டா பாயிண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் குமார் வந்து அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் எந்த ஒரு கொடுமையுமே பண்ணல பெரியப்பா, நானும் அரசி சந்தோஷமா தான் இருக்கிறோம் அப்படி இப்படி சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்றங்கிற எல்லா விஷயமே எனக்கு தினைக்குமே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, நீ அரசியை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறதே கிடையாது, நீ அரசிக்கு ஏதோ குடும்பம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி முத்தியில இருந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அரசிக்கு உன் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு குடும்பம் வச்சுனா அடுத்து நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் இப்படி மிரட்ட ஆரம்பிக்குமே சக்திவேலுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. முத்துவேல் வந்து குமார் கூப்பிட்டு சத்தம் போட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அரசி வந்து ரொம்பவே சந்தோஷமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே வந்த உடனே முத்துவேல் வந்து வெளியே கிளம்ப போறாரு. அப்ப முத்துவேல தடுக்கிற அரசி வந்துட்டு நீங்க எனக்கு ஏதாவது ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும், மறுபடி இவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா எங்க வீட்டுல இருந்து நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு வந்திருப்பேன், இவரே எனக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நைட்டோட நைட்டா எனக்கு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு, என்கிட்ட இப்ப ட்ரெஸ் எதுவுமே கிடையாது, அத்தை எடுத்து கொடுத்த 3-4 ட்ரெஸ் வச்சு நான் எத்தனை நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க முடியும், இவர்கிட்ட சொல்லி எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே பாவமா முத்துவேல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசி நடிக்கிறதெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு முத்துவேலுமே வந்துட்டு இன்னைக்கு உனக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த வேலையுமே நீ பார்க்க தேவையில்ல, அரசிக்கு கூட போய் அரசிக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் நீங்க எடுத்து கொடுத்துருவாரு அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமார் மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அரசியுமே வந்து குமார் பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்திவேலுக்கு என்ன பண்றதுனே புரியல. திடீர்னு அண்ணனுக்கு எப்படி அரசி மேல இவ்வளவு அக்கறை வந்துச்சு, என்ன நடந்திருக்குதுன்னே புரியல அப்படி சொல்லி சக்திவேல் குழம்பி போயிருக்காரு. அப்பதான் குமார் வந்து சக்திவேல் கிட்ட இன்னைக்கு காலையில ராஜி வந்து என்கிட்ட பேசிச்சுப்பா, நீ அரசியை குடும்பப்படுத்தினா பதிலுக்கு கதிர் என்னை குடும்பப்படுத்துறான், இனிமேல் தயவு செய்து நீ அரசியை எந்த ஒரு குடும்பமும் படுத்தாத, அரசியை நல்லபடியா வச்சு வாழப்பாரு, நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணனா அதை சொல்லி காட்டி கதிர் என்கிட்ட பிரச்சனை பண்றான் அப்படி சொல்லி ராஜி வந்து என்கிட்ட சொல்லுச்சு, என்கிட்ட
கிட்ட சொன்ன இதே விஷயத்தை போய் கண்டிப்பா பெரியப்பா கிட்டே ராஜி சொல்லியிருக்கும். அதனாலதான் பெரியப்பாவோட மனசு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி குமார் வந்து சொல்லிடுறாரு. குமார் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சக்திவேலுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது. அப்ப பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல தான் அண்ணன் உன்னை மிரட்டிட்டு போறாரு. நம்ம தான் வந்து ராஜியை பகையாலியா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அண்ணன் அப்படி நினைக்கிற மாதிரியே தெரியல. இப்ப விட்டா கூட அண்ணன் போய் அந்த பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்துரும் போல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதுனே தெரியல. இந்த ராஜி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னையவே அண்ணன் மிரட்டுறாருனா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா இது எங்க போய் முடிய போதுனே தெரியல. அண்ணன் சொல்றதெல்லாம் நீ காதலே வாங்கிக்காத. நீ அரசியை கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதை பார்த்து அந்த பாண்டியன் குடும்பம் எல்லாருமே நொந்து போகணும். அதுக்காக கதிர் ராஜியை கொடுமைப்படுத்துறானா அதுல எந்த தப்புமே கிடையாது. ராஜி எப்படி நம்ம வீட்டாளர்களை அவமானப்படுத்திட்டு போய் கதிரை கல்யாணம் பண்ணிச்சோ, நமக்கு எப்படி அந்த டைம்ல வேதனையா இருந்துச்சோ, அந்த வேதனைக்கெல்லாம் பதிலடி வந்து ராஜிக்கு கிடைச்சே ஆகணும். நம்மளாலதான் ராஜி எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நீ அரசியை கொடுமைப்படுத்தினா பதிலுக்கு கதிர் வந்து ராஜியை கொடுமைப்படுத்துவாங்க அப்படி சொல்லிட்டு சக்திவேலான்னு ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு இதுதான் சரியான வாய்ப்பு, இதை நீ கரெக்டா பயன்படுத்திக்க. அரசியை நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஆனா அந்த பாண்டியன் குடும்பம் நிம்மதியா இருக்க கூடாது, அந்த ராஜி நிம்மதியா இருக்க கூடாது. எனக்கு அதுதான் வேணும் அப்படி சொல்லி சக்திவேல் வந்து குமாருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்திவேல் முத்துவேல் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு இருக்கிறப்ப சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட உங்ககிட்ட ராஜி எதுவும் வந்து பேசிட்டானே, ராஜி எதுவும் அந்த கதிர் எதுவும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கானா, ராஜிக்கு எதுவும் பிரச்சனையா எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிதான் பிரச்சனை நடந்தா தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க. அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்க குமார திட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து டைரக்டா முத்துவேல் கிட்டே கேட்டாரு. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வரப்பே கரெக்டா பாண்டியனுமே அங்க வந்துடுறாரு. பாண்டியனை பார்த்ததுமே முத்துவேல் வந்து பாண்டியன் கிட்ட பேச விடாம சக்திவேல் வந்து அங்க இருந்து கூட்டு போலான்னு பாக்குறாரு. அப்ப பாண்டியன் கிட்ட பேசுற முத்துவேல் வந்துட்டு உங்க வீட்டு பொண்ணுக்கு எங்க வீட்டு ஆளுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்க வீட்டு பொண்ணு நல்லபடியா எங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோட பொண்ணுமே உங்க வீட்டுல நல்லபடியா வாழணும்னு நான் நம்புறேன். எனக்கு ராஜியை பிடிக்காததான் நான் இல்லைன்னா சொல்லல. எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால ராஜி மேல எனக்கு பயங்கரமான கோவம் இருக்கு. அதுக்காக ராஜி கொடுமைப்பட்டதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். அரசுக்கு எங்கனால எங்க வீட்டாளனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி ராஜிக்குமே வந்து உங்க வீட்டாளனால எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அது என்கிட்ட பேசணும். தேவையில்லாம உங்க கோபத்தை போய் பொண்ணுங்க மேல எல்லாம் காட்டிட்டு இருக்க கூடாது அப்படி சொல்லி முத்துவேல் வந்து பாண்டியன் மிரட்டிட்டு இருக்காரு. முத்துவேல் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்து பாண்டியனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என்ன நடச்சு அப்படிங்கிறது புரியாம பாண்டியனுமே கேட்கிறாரு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உங்க வீட்டு பிள்ளைக்கு எங்க வீட்டாளனால எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கும் உங்க வீட்டாளனால எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படி சொல்லி மிரட்டிட்டு அவர் பாட்டுக்கு சக்திவேல கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு என்ன நடந்துச்சுனே புரியல. இப்படி முத்துவேல் வந்து கோவப்பட்டு ராஜிக்காக பேசி வரதை பார்த்ததுமே சக்திவேல் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அப்ப குமார் சொன்னது சரிதான். ராஜி தான் வந்து இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கும் போல. அதனாலதான் ராஜி மேல இருக்கிற பாசத்துல அண்ணன் வந்து இப்படி பாண்டியனை கூப்பிட்டு பேசிட்டு போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சக்திவேல வந்து உடனே இந்த விஷயத்தை போன் பண்ணி குமார் கிட்ட சொல்லிடுறாரு. நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டா தான் போச்சு. நீ சொன்ன மாதிரி ராஜி வந்து உன்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்லல, அப்படியே போய் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அண்ணனோட மனசை மாத்திருக்கு. தன்னோட பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ வந்து இந்த பாண்டியனோட மக அரசியை எந்த கொடுமையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் உன்னை மிரட்டி இருக்காரு. அண்ணன் சொல்றதெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சொன்னபடி நீ அரசியை கொடுமைப்படுத்திக்கிட்டே இரு அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து கடைசி வரைக்கும் குமார தவறான வழியிலே தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அரசி வந்து ட்ரெஸ் எடுக்க போறக்கா கிளம்பி வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சரணன் வந்து ஒர்க்குக்கு லேட்டா போறத பாத்துறாங்க. தங்கமேல் வீட்டுக்கு வெளியே நிக்கிறத பார்த்ததுமே அரசி போயிட்டு தங்கமேல்கிட்ட பேசுறாங்க. என்னாச்சு நீ அண்ணன் லேட்டா வேலைக்கு போறாரு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அரசி உங்க அண்ணனுக்கு பொறுப்பு எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உனக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்ல. உங்க அண்ணன் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப நிறையவே பொறுப்பா மாறிட்டாரு. நான் பிரெக்னெண்டா இருந்ததுல இருந்து என்கிட்ட அவர் கோவமா பேசுறதுல என்கிட்ட சண்டை போறதுல என்ன நல்லபடியா வச்சு பாத்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து சரணனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கமேல் இப்படி சொல்றதெல்லாம் கேட்டு யோசிக்கிற அரசி வந்துட்டு குமார் அடுத்து பழிவாங்கறதுக்கு சரியான திட்டமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அண்ணி பிரெக்னெண்டா இருக்கிறதால சரணன் அண்ணன் வந்து அண்ணி நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா குமார் வந்து நம்மளை நல்லபடியா பார்த்து தானே ஆகணும். அது போல இந்த முத்துவேல் வீட்டாளர்கள் எல்லாருமே வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. குமார பழிவாங்கறதுக்கு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படி சொல்லிட்டு அடுத்த கட்டமா அந்த குமார சிக்க வைக்கிறதுக்கு நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம்னு சொல்லி போய் சொல்லி இந்த குமார சிக்க வச்சிட வேண்டியதான். நம்ம சொல்றது கேட்டு தான் அந்த குமார் நடக்கணும். இதுக்கப்புறம் குமார் நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படணும் அப்படி சொல்லி அரசி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கொடுத்து குமார வந்துட்டு இந்த சக்திவேல் பேச்ச கேட்க விடாம எப்படியா நல்லபடியா திருத்திட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.